بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் ஹதீஸ் கலையை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். இப்போ நம்ம முன்னுரையெல்லாம் முடித்துவிட்டு ஹதீஸ்களுடைய விதிகளை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். இந்த ஹதீஸ் கலை என்பது சாட்சிய சட்டத்துக்குள்ளே அடங்கக்கூடிய ஒரு கலை. சாட்சியத்தை எப்படி முடிவு செய்கிறோமோ அப்படித்தான் ஹதீஸ். ஏன்னா ஹதீஸ் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பதற்கு பலரும் சொல்லக்கூடிய சாட்சியம்தான். அதனால் அந்த சாட்சிகள் சரியாக இருந்தால் சாட்சியம் சரி, சாட்சியத்தில் குறைபாடு இருந்தால் அந்த செய்தியும் சரியில்லைன்னு நம்ம என்ன செய்கிறோம், முடிவுக்கு வர்றோம். அதுக்குரிய லாஜிக்கான ஆதாரங்கள் சொல்லிட்டோம். குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்தும் குர்ஆனிலிருந்தும் ஆதாரங்களை சொல்லிட்டோம். இந்த சாட்சியத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சாட்சிய சட்டம் 3 வகையில் இருக்கிறது. ஒன்று, விபச்சாரம் என்ற குற்றச்சாட்டு சொன்னால் அதுக்கு உரிய சாட்சிய சட்டம் தனியாக இருக்கிறது. அதுக்கு அல்லாஹ் சூரத்து நூறில் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், நீங்கள் லவ்லா ஜாவு அலைஹி பி அர்பாத்தி சுஹதா, 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வந்திருக்க வேண்டாமா? இல்லம் யாத்து பி சுஹதாய் ஃபவுலாய்க ஹுமுல் காதிபூன், 4 சாட்சி கொண்டு வராமல் 3 பேர் வந்து சொன்னால் கூட அவங்க பொய்யர்கள். அப்போ ஒரு பெண்ணு மீது விபச்சாரம் செய்துவிட்டால் அப்படின்ட்டு சொல்வதாக இருந்தால் 4 பேர் கண்ணால் நேரடியாக நாங்கள் பார்த்தோம் என்று இருந்தால் மட்டும்தான் சாட்சி சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் 3 பேர் வந்து சொன்னார்கள் என்று சொன்னால், 2 பேர் சொன்னார்கள் என்று சொன்னால் அது பொய் சொல்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். பொய் சொல்கிறாங்கன்னு ஃபார்மாலிட்டி சொல்லலை, அவங்களுக்கு 80 கசேடி கொடுக்கணுங்கிறான். அது பொய், நெசமாக பொய் தான். அது 3 பேர் நெசமாக நீ பார்த்தாலும் சரி தான், நெசமாக பார்த்தாலும் என்ன செய்ய, மார்க் நமக்கு விட்ட கட்டளை என்ன, 4 பேர் பார்த்தா தான் சொல்லணும்னு இருக்குது, வாயை மூடிக்கிறணும். அப்போ நீ அதை ஒரு பிரச்சனையை பரப்புன என்று சொன்னால் மார்க்கை என்ன செய்ய முடியும் கேட்டால், நீ பொய்யன்னா அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி நேராக பார்த்தேன்னு சொன்னாலும் சரி, 4 வந்தால் தான் இந்த விஷயத்தில் உண்மை. 4 கீழே சொன்னீங்கன்னா நீ பொய்யன் அப்படின்னு அதுக்கு இருக்கிறது 80 கசேடி. அப்படி சொன்னால் என்ன செய்யும், 3 பேர் சொன்னாங்கன்னா 3 பேருக்கும் 80 சவுக்கடி கொடுக்கப்பட வேண்டும். இது விபச்சார குற்றச்சாட்டு அல்லாத வேறு எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. இந்த விபச்சார குற்றச்சாட்டுக்கு மட்டும்தான். 4 சாட்சி இல்லாமல் குற்றச்சாட்டு பெண் மீது சுமத்துறது கணவன் மட்டும்தான் சுமத்தலாம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தவறான ஒரு நிலைமையில் பார்த்துட்டான், இதுக்கு போய் 4 சாட்சி வச்சுக்கிற முடியாது. அதே நேரத்தில் அவன் வாழ்க்கை பிரச்சனை அதில் அடங்கி இருக்கிறது. வேறு ஒருத்தனாக இருந்தால் உனக்கடான்னு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். இவனுடைய மனைவியாக இருக்கும் பொழுது இவனோட வாழ்வதா இல்லையாங்கிற ஒரு பஞ்சாயத்து அடங்கி இருக்கிறதுனால இவனுக்கு மட்டும் இஸ்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா, 4 சாட்சி இல்லாட்டாலும் நீ என்ன செய்யணும், புகார் கொடுக்கலாம். அது எப்படி புகார் கொடுக்கணும்னு சொன்னால், 4 தடவை சத்தியம் பண்ணி என்ன செய்யணும், புகார் கொடுக்கணும். 5ஆவது தடவை என்ன செய்யணும்னு, நான் எப்படி சத்தியம் செய்யணும், அல்லாஹ் மேலே சத்தியமாக என் மனைவியை இந்த ஒரு நிலையில் நான் பார்த்தேன், 4 தடவை சத்தியம், 4 சாட்சியத்துக்கு பதிலாக 4 தடவை சத்தியம் பண்ணிவிட்டு 5ஆவது ஒரு வார்த்தை அவன் சொல்லணும், நான் இதில் பொய் சொல்லியிருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்லணும். சொன்ன உடனே அந்த பெண்ணு ஏற்றுக்கிட்டான்னா விசாரம் உறுதியாயிரும். மறுத்தான்னு சொன்னால் அவளுக்கு வாய்ப்பு இருக்குது, அவளும் மறுக்கலாம். அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி 4 தடவை நான் அப்படி செய்யலை, நான் போய் சொல்லியிருந்தால் என் மேலே சாபம் உண்டாகட்டும்னு 5ஆவது சொல்லணும். சொல்லும்போது இவனை தண்டிக்க முடியாது, இப்போ அவனையும் தண்டிக்க முடியாது. ஏன்னா கணவன் மனைவி மேட்டராக இருக்கனால 2 பேருமே சத்தியம் பண்ணி மறுக்கிற இந்த ஒரு இடம் மட்டும்தான். இஸ்லாத்தில் சத்தியம் 1 சைடு தான் எப்போவுமே. இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் 2 சைடு சத்தியம், நீனு சத்தியம் பண்ணு நீனு சத்தியம் பண்ணுன்னு சொல்லப்படுது. இப்படி சொன்னதுக்கு பிறகு அவங்க ஜென்மத்துக்கு சேர முடியாது. தலாக்கு மாதிரி குலா மாதிரி பின்னாடி சேர்ந்துக்கிறோம்ல, அந்த விளையாட்டுலாம் கிடையாது, பிரிஞ்சிருவாங்க. கணவன் மனைவி கிடையாது. அப்போ எந்த பிள்ளை வரைக்கும் ஒத்துக்கிறானோ அந்த பிள்ளை அவனை சேர்ந்தது, எந்த பிள்ளை இது எனக்கு பிறந்து இல்லைங்கிறானோ அதை அவளோட சேர்ந்ததுன்னு முடிவெடுத்துருவாங்கன்னு வைங்களேன். இந்த ஒன்று தான் ஒருத்தனை 4 சத்தியம் பண்ணுறது. இது கூட 4 சாட்சியை மாதிரி தான். அதுக்கப்புறம் மற்ற கொடுக்கல் வாங்கல், ஒரு அமானியத்தை ஒப்படைக்கிறீங்க, அதுக்கு சாட்சி வைக்கணும். கடன் கொடுக்குறீங்க, அதுக்கு சாட்சி வைக்கணும். தலாக்கு விடுறீங்க, அதுக்கு சாட்சி வைக்கணும். இந்த மாதிரியான
எல்லாத்துக்கும் உலகத்தில் நீங்கள் உங்களுடைய நடைமுறைகள் ஏதாவது விபச்சார குற்றச்சாட்டு அல்லாத வேறு எந்த விதமான விவகாரங்களாக இருந்தாலும் சரி, இரு சாட்சிகள் வேணும், 2 பேர் தான் ஏற்றுக்கிறணும். இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஹதீஸு என்பது ஒரு 75% ஹதீஸ் வந்து ஒரு ஆள் வழியாக தான் அறிவிக்கப்படும். 75 ஹதீஸ், அது ஹதீஸுக்கு பேர். அதனால தான் அஹ்பாருல் ஆகாதும்பாங்க. தனி நபர்களின் ஹதீஸுகள்னு அதுக்கு ஹதீஸுக்கு பேரை அப்படி தான் சொல்லுவாங்க, ஹபரவாயுதுண்டு. அதனால் ஹதீஸில் அப்படி இருக்குது. ஒருத்தர் தானே சொல்கிறார் ஏற்றுக்கலாமான்னு கேட்டால், மார்க்க விஷயம் சம்பந்தமான எதுக்கும் ஒரு சாட்சி போதும். மார்க்கத்தில் ஒருத்தன் சொல்கிற பொய்யினால் யாருக்கும் உலகத்தில் பாதிப்பு இல்லை, உலகத்தில் யாருக்கும் பாதிப்பு இல்லை. மறுமையில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். ஒருத்தர் பொய்யாக ரசூல்லா சொன்னதாக ஒரு ஆளை சொல்லிட்டாருன்னு வைங்களேன், அதை கேட்டு ஒரு துவாவை நீங்கள் ஓதிட்டீங்கன்னு வைங்களேன், இதில் உங்களுக்கு என்ன துன்யாவில் என்ன பாதிப்பு? அவர் சொன்னார், ரசூல்லா சொன்னார், நம்பி ஓதுனா உங்களுக்கு நன்மை கிடச்சி போயிடும். அங்கே மாட்டிக்கிடுவான், அது ஒரு விஷயம். மறுமையில் மாட்டிக்கிடுவான், மறுமையில் தான் அதுக்கு மாட்டிக்கொள்வானே தவிர உலக விஷயத்தில் ரசூல்லா அப்படி கையை உயர்த்தினார்கள்னு ஒருத்தர் தான் அறிவிப்பார். ஒருத்தர் அறிவிக்கிறார்ல, அவர் பொய்யரவாக்க போகிறீங்க நீங்கள். மார்க்க விஷயமாக வேறு இருக்குது, ரசூல்லா சம்மந்தப்பட்டு சொல்கிறாரு. மற்றதுக்கு உள்ள இறுக்கமான விதி இது ஒன்றுக்கு மட்டும் தான் இல்லை. ஒரு சாட்சி போதும்னு வச்சாச்சு. ஒரு சாட்சி போதுங்கிறதுக்கு என்ன ஒரு ஆதாரம்? ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது புகாரில் 88வது ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அதில் என்ன செய்கிறாருன்னா, உக்பா பின் ஹாரிஸுங்கிற ஒரு சஹாபி, அவர் என்ன செய்கிறாருன்னா அபு இஹாப் என்பவருடைய மகளை கல்யாணம் பண்ணுறார். உக்பா என்பவர் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறார். கல்யாணம் பண்ணி முடித்த உடனே இன்னொரு பெண்ணு, ஒரு வயசான பெண்ணு வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க, இன்னி கது அருளாத்து உக்குபா வல்லத்தி தபஜ, இந்த உக்குபா என்பவருக்கும் திருமணம் செய்திருக்கிற பெண்ணுக்கும், உக்குபாவுக்கும், உக்குபா இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காருல அந்த பெண்ணுக்கும் நான் பால் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு ஒரு பெண்ணு சொல்கிறாங்க. அப்போ உக்குபா என்ன செய்கிறாருன்னா, அது இது வரைக்கும் நீ சொன்னியா, நீ பால் கொடுத்த எனக்கு தெரியாது, இது வரைக்கும் சொல்லதும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு, இருந்தாலும் அவருக்கு மனசு ஒப்பலை. ஏன்னா 2 பேருக்கும் ஒரு பெண்ணு பால் கொடுத்தா அண்ணன் தங்கச்சி ஆயிடுவாங்க. பிறப்பில் எப்படி சகோதரத்துவம் வருகிறதோ பால்குடி உறவுலையும் சகோதரத்துவம் வரும். அப்போ 2 பேரும் வந்து வெவ்வேறு கட்டத்தில் குடிச்சிருந்தாலும் ஒரு தாயிட்ட பால் அறிந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர் அண்ணன், இவர் தங்கச்சின்னு ஆயிடுறாங்க. அண்ணன் தங்கச்சி கல்யாணம் வந்து ஹராம், உறவு முறையில் ஹராம் ஆகிறதுனா பால்குடி மூலமாகவும் ஹராம் ஆயிரும். அப்படின்றவன இவருக்கு என்ன செய்ய உறுத்தல் ஏற்பட்டு ரக்கிபை இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட மதீனாவுக்கு வர்றார், பயணப்பட்டு வர்றார். வந்து என்ன செய்கிறாருன்னா இந்த மாதிரி செய்தியை சொல்கிறார், இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டேன், பண்ணின பிறகு இந்த அம்மா வந்து இப்படி சொல்கிறாங்க, நான் என்ன செய்கிறது? அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, கைஃப உக்காது கீழே சொல்லிட்டாங்கல்லப்பா, அப்புறம் என்ன, பிரிஞ்சிட்டார் அவர். அப்போ இதில் என்னென்னு கேட்டால், இந்த பால் குடித்தல் என்பது வந்து மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். தாய் பிள்ளைங்கிற உறவு ஏற்படுமா என்பது மார்க்கம் தொடர்பான ஒரு விஷயம். இப்போ வந்து இது அந்த பெண்ணு சொன்னதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அந்த பெண்ணு பால் கொடுத்தாங்கிறதுல யாருக்கா தெரிஞ்சு தானே இருக்கு, அக்கம் பக்கத்தில் கூட்டிகிட்டு வர சொல்லு, 4 பேரை கொண்டு உறுதி பண்ண சொல்லுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. ஒரு பெண்ணு தான் சொல்கிறாங்க. பழைய காலத்து சம்பவமாக இருந்தாலும் அவங்க பால் கொடுத்தாங்கங்கிற ஒரு விஷயத்துக்கு சாட்சி இல்லாமல் இருப்பாங்க. அந்த பெண்ணிட்ட சாட்சியை கேட்கலாம்ல, நீ பால் கொடுத்தாங்கிற, எந்த வருஷம் கொடுத்த, நீ எந்த தெருவில் இருந்த, அந்த தெருவில் பக்கத்து வீட்டில் யார் இருந்தா, அவங்க யாராவது சாட்சி அப்படின்னு கேட்டு என்ன செய்யலாம். அல்லது இந்த 2 பேருடைய தாய் தந்தையர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட விசாரிக்கலாம். பல வகையில் விசாரித்து அவங்கள கொண்டாந்து நிப்பாட்ட சொல்லி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 பேரையாவது கொண்டு வான்ற சொல்லலை. ஒரு ஆள் சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து ஒரு ஆள் சொன்னாலே போதும். இந்த ஒரு விஷயந்தான் இந்த சாட்சிய சட்டத்திலிருந்து முரண்பட்டு நிற்கும். உலகத்தில் ஒரு சாட்சி ஏற்றுக்கிற மாட்டாங்க, 2 சாட்சி தான் சொல்லுவாங்க. அப்போ அறவே சாட்சி இல்லாத நேரத்தில் அரிதாக ஒரு சாட்சியும் ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள். ஒரே ஒரு குழந்தையுடைய சாட்சியத்தை வச்சுலாம் உலகத்தில் மரண தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க நீதிமன்றங்களில். அது உலகத்துலேயும் அப்படி அதுவும் லாஜிக்கில் உள்ளது தான். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், ஒரு பிறை பார்க்குற ஒரு பிரச்சனை வருகிறது. இன்றைக்கி பிறை இருக்கா இல்லையான்னு சொல்லி வருகிறது. மக்கள்லாம் வானத்தில் பார்க்குறாங்க, யாருக்கும் பிறை தென்படலை. இப்னு உமருங்கிற ஒரு சஹாபிக்கு மட்டும் தெரிகிறது.
மதீனாவில் உள்ள எல்லாருமே பிறை பார்க்க முயற்சி பண்ணுறாங்க, யாருடைய கண்ணுக்கும் தெரியலை. இப்னு உமருங்கிற ஒரு சஹாபிக்கு மட்டும் என்ன செய்கிறது, தெரிகிறது. உடனே அவர் ரசூல்லாட்ட வந்து ஃபஹபர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னி ரஅய்துஹு, ரசூல்லாட்ட வந்து நான் சொன்னேன், நான் வந்து பிறையை பார்த்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே சாம ரசூல்லா நோன்பு நோற்றார்கள். அமரன் நாச பிஸ்ஸியாமி, மக்களையும் நோன்பு நோருக்கு கட்டளையிட்டார்கள். இந்த பிறை பார்த்தலுக்கு வந்து இன்னொரு சாட்சியை கூட்டிகிட்டு வான்னு சொல்லலை. நீ ஒரு ஆள் தானே பார்த்துருக்குற, வேறு யாராச்சும் வர்றாங்களான்னு பார்ப்போம் அப்படின்லாம் வெயிட் பண்ணலை. மார்க்க சம்மந்தப்பட்டிருக்கு வந்து முஸ்லீம் நம்பணும். மார்க்க விஷயத்தில் யாரும் எந்த முஸ்லீமும் பொய் சொல்ல மாட்டான். அவன் நல்லவனாக இருந்தால், நல்லவனாக இருந்தால் டெஸ்ட் பண்ணுங்கள். நல்லவனாங்கிற சாட்சியத்தில் டவுட் இருந்தால் என்ன செய்யணும், அதை விசாரித்து இந்த அறிவிப்பாளர் மாதிரி பார்க்கலாம். அப்படியான ஒரு போக்கான ஆளாக இருக்காண்ட அப்படி வேணால் நீங்கள் பார்க்கலாமே தவிர, அதில் இருக்கணும்ன்ற நீதியாக இருக்கணுங்கிற விஷயம் சோதித்து பாருங்களுங்கிற அந்த விதிப்படியெல்லாம் பார்க்கலாம். பார்த்து ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னு சொன்னால் இவர் பொய்யரா இல்லை, இவர் பிறை பார்க்க வாய்ப்பு இருக்கா இல்லை இருக்குது, அப்போ விடுங்க, அவ்வளோதான். அப்போ ஒரே ஒரு ஆளை சொல்ல கேட்டுக்கிட்டு மதீனா முழுவதும் நோன்பு வைக்க சொல்லிட்டாங்களே, தானும் நோன்பு வச்சாங்களே, அப்போ நம்ம இதில் என்ன விளங்கிக்கிறோம், ஒரு சாட்சி சொன்னாலே போதும். இந்த ஒன்று தான் விஷயம், சரியா? இப்போ இந்த அடிப்படையை வைத்து கொண்டு நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், சரியான ஹதீஸுக்கு இலக்கணத்தை முதல்ல இந்த ஹதீஸ் கலை விதி நூல்களில் சொல்கிறாங்க. அதில் வந்து இலக்கணம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஹதீஸ் கலை நூல்லையும் வெவ்வேறு வார்த்தைகளை போட்டு சொல்லுவாங்க. ஆனால் வார்த்தை வேறையாக இருந்தாலும் ஒரே கருத்து தான். ஒரு கருத்தையே பல வார்த்தையில் சொல்லலாம்ல. சரியான ஹதீஸ் என்பதற்கு தாரீஃப் என்ன, இலக்கணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவாருங்கிறதெல்லாம் அந்த வார்த்தையில் வேண்டுமானால் வேறுபாடு இருக்கும். எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த கருத்து இதுதான். இதில் ஒரு நம்ம ஒரு கிதாப்லேருந்து எடுத்து உங்களுக்கு கேட்டு போட்டுக்கிறோம்னா இதைத்தான் அனைவருமே சொல்கிறார்கள். வேறு வேறு வார்த்தைகளை கொண்டு சொல்கிறார்கள். சில பேர் கொஞ்சம் முரண்பட்டு சொல்கிறாங்க, அது நிற்காது. அது என்ன அவர் சொல்கிறார், ஹதீஸ் அம்மல் ஹதீஸு சஹீஹு, சரியான ஹதீஸ் என்பது, இந்த இருக்குல்ல அம்மல் ஹதீஸு சஹீன்னு இருக்குல்ல, அது சின்ன எழுத்தாக போடுச்சா பெருசாக போட்டுக்குவோம். அம்மல் ஹதீஸு சஹீஹு, சஹீஹான ஹதீஸ் என்பது ஃபஹுவல் ஹதீஸு அல் முஸ்னது, அது முஸ்னதான ஹதீஸ் ஆகும். ஃபஹுவது அல் ஹதீஸுல் முஸ்னது, முஸ்னதான அறிவிப்பாளர் வரிசை உள்ள ஹதீஸ் ஆகும். முஸ்னது என்று சொன்னால் சனது இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும், சனது இருக்க வேண்டும். ஒருத்தன் ஒரு செய்தியை ஹதீஸ்ன்னு சொல்கிறான், கால ரசூலுல்லான்னு மட்டும் சொல்லி செய்தியை சொல்கிறான், இது ஹதீஸ் கிடையாது. ஏன்னு கேட்டால் இதுக்கு சோர்ஸு சொல்லலாமே, எங்கேருந்து உனக்கு கிடைச்சி, ரசூல்லா ஒன்டே வந்து சொன்னாங்க, ரசூல்லா யார்கிட்ட சொன்னாங்க, அப்படின்னாது சொல்லணும். இதெல்லாம் வந்து இப்போ இல்லை, அந்த ஹதீஸ் நூல்கள் வகுக்கிறதுக்கு முந்தி உள்ள காலத்தில். இப்போ தான் புகாரி முஸ்லீம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்களே, புகாரில் இருக்குது, அதில் போய் அறிவிப்பாளர் பார்த்துக்கண்டு போயிடலாம். அப்போ நூல் வடிவில் ஆக்கப்படுவதற்கு முந்தி உள்ள அடிப்படையில் பார்த்து நூல் வடிவில் ஆக்கப்பட்டுட்டா கூட இப்போ நம்ம ஒரு ஹதீஸை இன்னமல்லாமல் பின்னியாத்து நம்ம சொன்னோம் என்று சொன்னால் எந்த சனதையும் நம்ம சொல்ல மாட்டோம். சொன்னால் புகாரி வரைக்கும் நம்ம சனது சொல்லணும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் புகாரியில் உள்ள சனதை சேர்க்க வேண்டியிருக்கும். அது நூலை ஆக்கிட்டதுனால புகாரி நம்பர் 1, அப்போ சனது அதில் இருக்குது, மறைமுகமாக நம்ம சொல்லிட்டோம். அப்போ ஹதீஸ் என்றால் என்னவாக இருக்கணும்னு கேட்டால் அல் முஸ்னது. அப்போ அசனதுன்னா இணைக்கிறது, இணைக்கப்பட்டது, ஒருத்தர் சொன்னார்னு சொல்கிறோம்ல, அப்படி இணைக்கப்பட்ட ஒரு ஹதீஸு தான் முதல்ல சரியான ஹதீஸுக்கு ஷரத்து என்னன்னு கேட்டால் அது சனது உள்ளதாக இருக்கணும். சனதுன்னா எனக்கு இவர் சொன்னார், இவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு இவர் சொன்னார், இவருக்கு அவர் சொன்னார், இதுதான் சனது. இந்த ஆட்களுடைய பட்டியல் வருதுல, பெயர் பட்டியல், அந்த டீட்டெயிலுக்கு பேர் தான் சனது. அப்போ சனது உள்ள முதல்ல ஷரத்துக்கு என்னன்னு கேட்டால் சனது உள்ள ஹதீஸாக இருக்கணும். எத்தனையோ நூல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குறிப்பாக அந்த வரலாறு நூல்கள் எழுதுகிறவங்கள்லாம் நிறைய சம்பவங்கள் எழுதியிருப்பாங்க. அபூபக்கர் வரலாறு, உமர் வரலாறுன்னு எழுதியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எதுக்குமே வந்து 90% சனது போட மாட்டாங்க. அபூபக்கர் அங்கே போனார், இவர் அங்கே போனார், இன்னும் இவர் பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி சொல்லுவார். இதுகளெல்லாம் நிற்காது. அவர் ஒவ்வொரு செய்திக்கும் ஒவ்வொரு சனதை காட்டணும். மொத்த வரலாறுக்கும் ஒரு சனதை காட்ட முடியாது. எல்லாம் ஒரு நேரத்தில் ஒருத்தர் பார்த்துருக்க முடியாது.
அபூபக்கர் சவுர் குகையில் இருந்தார்னா அதில் உள்ள விஷயத்தை சொல்வதாக இருந்தால் அது அபூபக்கர் யார்கிட்ட சொன்னார், அவர் யார்கிட்ட சொன்னார், அவர் யார்கிட்ட சொன்னார்ன்னு என்ன செய்யணும், அதுக்கு சனதை காட்டணும். ஒவ்வொரு சம்பவத்துக்கும் தனித்தனியான சனதுகள் காட்டணும். அந்த வரலாறு நூல்கள்லாம் அப்படி இருக்காது. அந்த சிறப்பு இந்த சிறப்புன்னு நிறைய நூல்கள் எழுதியிருப்பாங்க. அவைகள்லாம் ஹதீஸில் சேராது. விளங்குதா? வேறு சனதை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்டாலும் அதுதான் சரியான ஹதீஸை தவிர சனது இல்லாமல் சொல்லக்கூடிய இது சரியான ஹதீஸ் கிடையாது. அப்போ சரியான ஹதீஸுடைய ஃபஸ்ட்டு அளவுகோல் என்னென்னு கேட்டால் அல் ஹதீஸுல் முஸ்னது, முஸ்னதான ஹதீஸுன்னாச்சு. முஸ்னதான ஹதீஸ்ன்னு ஒன்று கூட நமக்கு ஒரு குழப்பம் வரும். அதை விளக்குறதுக்காக வேண்டி அல்லது எத்தசிலு இஸ்னாதுஹு, அதனுடைய இஸ்னாதுன்னா அறிவிப்பாளர் வரிசை. எத்தசிலு இத்தசலன்னா இணைவது, அல்லது எத்தசிலு இஸ்னாதுஹு அதனுடைய இஸ்னாது இணைந்திருக்க வேண்டும். இஸ்னாது என்ன செய்யணும், இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருக்க வேண்டும்னா என்ன, ஏபிசி இருக்கிறாங்க. ஏ பீட்டு அறிவிக்கிறார், பி சீட்டு அறிவிக்கிறார் என்று சொன்னால் அப்போ ஏ என்பவர் பியை பார்த்திருக்க வேண்டும், பி என்பவர் சியை பார்த்திருக்க. அதான் இணைகிறது என்று சொன்னால் காலத்தால் இடத்தால் அவங்க என்ன செஞ்சுருக்கணும், சந்தித்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அதே நேரத்தில் ஏ பீட்டு அறிவிக்கிறாரு, அந்த ஏ பிக்கு முன்னாடியே பி முன்னாடியே மூத்தா போயிட்டாரு, இந்த ஏ பார்த்ததே இல்லை, அப்படி இருக்கும்போது பீட்டை அறிவிக்கலாமா? இந்த ஏ எனக்கு பி சொன்னாருங்கிறாரு, பி யாருன்னு கேட்டால் இவருக்கு மூத்தா போனவராக இருக்கிறார். இப்போ என்ன செய்யலை, சனது இணையலை. பேரை அழகாக போட்டார், 3 பேரை போட்டார், ஏபிசி வந்துருச்சு. ஆனால் ஏ பியை பார்க்கல, ஆனால் பார்க்காமலே பி சொன்னதை அறிவிக்கிறார். அப்போ சனது இருக்குது, அந்த சனது இணையவில்லை. அப்போ சரியான ஹதீஸுடைய முதல் கண்டிஷன் என்னன்னு கேட்டால் அல்லது எத்தசிலு இஸ்னாதுஹு அதனுடைய அறிவிப்பாளர் வரிசை ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்க வேண்டும். சங்கிலி மாதிரி, சங்கிலி தொடர்னா வருதுல, ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்கணுமா இல்லையா? அப்படி ஒரு இடத்துல செயின் அறுந்துச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த அறுந்த இடத்துல யார் விடுபட்டால் நமக்கு தெரியலை, அந்த ஹதீஸ் போக்கா போயிடும். அறுந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஆட்களை பற்றி ஆய்வு செய்ய தேவையே இல்லை. ஏபிசின்னு 3 பேர் நல்ல ஆளுக்கு இருக்கிறாங்க, ஆனால் ஏ பியை பார்க்கலன்னா அது நல்ல ஆளாக இருந்தானே கெட்ட ஆளாக இருந்தானே அது சரியில்லை. ஏன்னு கேட்டால் இந்த ஏ பியை பார்க்க கிடையாது. அப்போ இட்டுக்கட்டி சொல்லியிருப்பார். இல்லைன்னு சொன்னால் யாராவது ஒரு ஆள் விட்டுருப்பார், அந்த விட்டாள் யார், அவர் சரியில்லாத ஆளாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால அடிபட்டு போயிடும். அப்போ அது எப்படி முஸ்னதுன்னா எப்படி முஸ்னதாக இருக்கணும்னு கேட்டால் அல்லது எத்தசிலு இஸ்னாதுஹு அதனுடைய இஸ்னாது இணைந்திருக்க வேண்டும், ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும். என்றால் ஒவ்வொரு அறிவிப்பாளரும் யாரிடமிருந்து அறிவிக்கிறாரோ அவரிடம் கேட்டிருக்க வேண்டும், அவர் வழியாக அவர் காலத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் சரியான ஹதீஸ் என்று சொல்ல முடியும். இது நிறைய கண்டிஷன் இருக்குது. ஒரு ஷரத்து, ஃபஸ்ட்டு ஷரத்து என்ன, அறிவிப்பாளர் சங்கிலி தொடர் அறுபடாத அறிவிப்பாளர் வரிசை. முதல் விஷயம், தமிழில் சுருக்கி எழுதுவதாக இருந்தால் அறுபடாத அறிவிப்பாளர் தொடர், அறுபடக்கூடாது, அறுபடாத அறிவிப்பாளர் தொடர். கண்டிஷன் நம்பர் 1. இதை பல வார்த்தைகளில் சொல்லலாம்ல, அப்படி தான் தாரிஃபில் போட்டிருப்பாங்க. அதனால் ஒரு வார்த்தையை போடுவாங்க. மொத்தத்தில் கருத்து என்ன வரும்னா இந்த கருத்து தான் வரும். சரி, அந்த தொடர் எப்படி வரணும்னு கேட்டால் பினக்லில் அதுலி, அந்த ஆள்க ஒவ்வொருத்தரும் அதில் நீதியானவர்களாக இருக்க வேண்டும், அதுலாக இருக்க வேண்டும். நக்கலுன்னா எடுத்து நக்கல் செய்கிறது, சாட்சி சொல்கிறது. பினக்லில் அதுலி, அதுலாக இருக்கணும். ஒரு ஆள் இப்ராஹிம் அறிவிக்கிறார்னு சொன்னால் முதலாவது இப்ராஹிம் இஸ்மாயிலுக்கும் சங்கிலி தொடர் இருக்கணும். இப்ராஹிம் எப்படி இருக்கணும்னா அதுலாக இருக்க வேண்டும். அதுல்னா என்ன, நேர்மையானவர். நேர்மையானவர்னா பெரிய அந்த நீதிமான் மாதிரி அப்படி அந்த அர்த்தம் கிடையாது. நேர்மையானவர் என்று சொன்னால் உலகத்தில் ஒருவருடைய தகவலை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எந்த அளவுகள் வச்சுருப்பீங்க, அதான் நீதி. நீதியானவர்னா ஒரு பொய் சொல்லக்கூடாதுன்னு பொய் சொல்லாத ஒரு மனுஷன் உலகத்தில் இருப்பானா? அப்படி இருக்க மாட்டான். ஒன்று சில விளையாட்டுக்கு சொல்கிறவன்லாம் இருப்பான். அப்போ நம்ம எதை குறைபாடாக எடுத்துக்கிறோம்னு கேட்டால் பார்த்தோன்னு சொல்லுவோம், இவன் பேச்சை நம்ப இயலாது. ஏன் நம்ப இயலாது? அதில் அந்த நீதியானவனாக இருக்கணுங்கிறவங்கள நீதிக்கு தனியாக தப்சீர் இருக்கிறது.
அந்த நீதியானவனுடைய நக்குல்னா எடுத்து சொல்வது, நீதியானவன் எடுத்து சொல்ல வேண்டும், அப்படியானதாக இருக்க வேண்டும். அது அப்படிங்கிற ஒரு வகையில் ரெண்டாவது ஷரத்து. அதாவது முதலாவது சங்கிலி அறுபடாத சங்கிலி தொடர், அறிவிப்பாளர் தொடர். ரெண்டாவது அவர் ஒரு அறிவிப்பாளர் வந்து நேர்மையாளராக இருக்கணும். நேர்மை மட்டும் பத்தாது. அல்லாபித்து அதில் லாபித்தி, லாபித்து என்றால் எதை ஒருத்தர் கேட்குறாரோ கேட்டபடி அப்படியே சொல்வதற்கு பேர் தான் லபுத்துங்கிறது. லாபித்துன்னு சொன்னால் மனனம் செய்பவராக இருக்கணும். நான் ஒரு ஹதீஸை ஒரு 10 நிமிஷத்துக்கு சொல்கிறேன், அவர் அதில் 9 நிமிஷத்துக்கு மறந்துடுவார். அப்படி தன்மை உள்ளவராக இருந்தால் நான் சொன்னதை கரெக்டாக போய் சொல்லுவார். அவர் முக்கால்வாசியை விட்டு காவாசியை சொன்னால் அர்த்தமாக மாறிக்கிற சமயத்தில். அப்போ அதை அறிவிக்கிற ஆளை பார்க்கணும், இவர் வந்து கேட்டதை அப்படி கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுவாரா, அது கேட்ட செய்தியை என்ன செய்யணும் அடுத்தவர்கிட்ட எடுத்து சொல்லும் பொழுது 10 கேட்டுவிட்டு 9 விடக்கூடிய ஒருத்தராக இருந்தார்னு வைங்க, 4 வரிக்கு சொன்ன விஷயத்தை 1/4 வரியில் சொல்கிறாருன்னு வைங்க, அவருக்கு யாபக சக்தி இல்லை. யாபக சக்தின்னா பிரம்மாண்ட அப்போ அந்த யாபக சக்தினா கிடையாது. 100க்கு 100 மார்க் வாங்குகிற அந்த யாபக சக்தி தேவையில்லை. இன்னமெல்லாமல் பின்னியாத்திரம் ஒரு ஹதீஸை நான் சொல்கிறேன்னா அதை கேட்டு கரெக்டாக சொல்லிடுவாரா, அவ்வளோதான். முழு புகாரி மனப்பாடம் பண்ணியிருப்பாருன்னு அப்படிப்பட்ட யாபக சக்தி வந்து அதனால் டாப் லெவலில் உள்ளவங்களுக்கு உள்ளது. சாதாரண சரியான ஹதீஸுக்கு வந்து அவ்வளோ பெருசு தேவையில்லை. லாபித்து என்று சொன்னால் கேட்டதை கேட்டபடி லபுத்து செய்வர், மனனம் செய்தவர்னு அர்த்தம். அதுக்கு வந்து கருத்து என்னன்னு கேட்டால், லபுத்து என்று சொன்னால் எதை கேட்குறாரோ கேட்டபடி எடுத்து சொல்லணும். அப்போ வந்து அந்த அறிவிப்பாளர் எப்படி இருக்கணும்னு கேட்டால், நீதியாளராக இருக்க வேண்டும், லாபித்தாக இருக்க வேண்டும், கேட்டதை கேட்டபடி சொல்லுறவராக இருக்க வேண்டும். அவருடைய நீதியில் குறை வந்தாலும் அடிபட்டு போயிடும். அவர் கேட்டதை கேட்கபடி சொல்லாமல் மறப்பவராக இருந்தார்னு வைங்க, அப்பவும் அடிபட்டு போயிடும். அவர் எடுத்து சொல்லணும். யார் வழியாக சொல்லணும்? அனில் அதுலி, அவரை போன்ற ஒரு நேர்மையாளரிடமிருந்து, அல்லாபித்தி, அவரை போன்ற மரணம் சக்தி உடையவரிடமிருந்து இவர் அறிவிக்கணும். அறிவிக்கிற ஆளும் அதிலாக இருக்கணும். யார்கிட்ட அறிவிக்கிறாரோ அவரும் அதிலாக இருக்கணும். அறிவிக்கிற ஆளும் லாபித்தாக இருக்கணும். அவருடைய உஸ்தாதும் என்னவாக இருக்கணும்? லாபித்தாக இருக்கணும். அப்போ இந்த ஒரு ஹதீஸுடைய சனது எப்படி இருக்கணும்னு கேட்டால், நீதியானவரிடமிருந்து ஒரு நீதியாளர் அறிவிக்க வேண்டும், ஒரு மரணசக்தி உள்ளவரிடமிருந்து மரணசக்தி உள்ளவர் அறிவிக்க வேண்டும். இவரும் இந்த தன்மை இருக்கணும், அவர்கிட்டையும் தன்மை இருக்கணும். 2 பேருக்கு மட்டும்தானா? இல்லை. இலா முன்தகாஹு, அதன் கடைசி வரை. முன்தகாண்டா கடைசி, முன்தகாண்டா எல்லை. இலா முன்தகாஹு. அப்போ ஒரு ஹதீஸில் ஒரு 10 அறிவிப்பாளர் வந்தாங்கன்னு சொன்னால் அதனுடைய எல்லை வரை கடைசி வரைக்கும் இந்த ஒரு தன்மையில் இருக்கணும். அடுத்ததுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸை காட்டி சொன்னால் உங்களுக்கு விளங்கும். புகாரியுடைய 1வது ஹதீஸை எடுத்துக்கிடுவோம். 1வது ஹதீஸில் இதில் வந்து நிறைய செய்திகள் வருது. சனதில் வந்து அறிவிப்பாளர்னு சொல்கிறோம்ல, அதில் அறிவிப்பாளர்னு சொல்லும்போது நீங்கள் இந்த ஹத்தசனால் ஹுமைதி முதல் அறிவிப்பாளர் அப்படின்னு இதை சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. இவர் வந்து புகாரிக்கு தான் முதல் அறிவிப்பாளர். ஹதீஸுக்கு முதல் அறிவிப்பாளர் இவரா? கடைசியில் உள்ள ஆளை தான் முதல் ஆள்னு சொல்லணும். அதான் ரசூல்லாட்ட கேட்குறாங்கல்ல, அவங்க தான் முதல் அறிவிப்பாளர். அவர்கிட்ட கேட்டு இவர் கடைசியான ஒரு ஆள். இந்த ஹுமைதிங்கிறவர் புகாரியுடைய உஸ்தாது தானே தவிர இந்த ஹதீஸினுடைய முதல் அறிவிப்பாளர் இல்லை. அதனால் நம்ம இங்கே கடைசிக்கு வந்துடணும். ரசூல்லா எங்கே வர்றாங்களோ அந்த இடத்துக்கு போயிடணும். பாருங்கள், சமிஅத்து ரசூல் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நான் கேட்டேன். இதை யார் சொல்கிறாரோ அவர் தான் முதல் அறிவிப்பாளர். நான் கேட்டேன்னு சொல்கிறார்ல, கால சொல்லுகிறார், சமிஅத்து நான் கேட்டேன், ரசூல் அல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நான் கேட்டேன் அப்படிங்கிறார். நான் கேட்டேன்னு சொல்கிற ஆள் யாருன்னா உமர் இப்னுல் ஹத்தாப். உமர் தான் இதை சொல்கிறார். இந்த ஹதீஸின் ஃபஸ்ட் அறிவிப்பாளர் யார்? உமர் தான் இதை சொல்கிறார். உமர் இப்னுல் ஹத்தாப் சொல்லிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் கேட்டேன். எந்த கேட்டேன்? செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்து அப்படின்னு சொல்லிடுறார். ஃபஸ்ட் அறிவிப்பாளராச்சா. இந்த ஃபஸ்ட் அறிவிப்பாளர் அடுத்து இவர் யார்கிட்ட சொல்கிறாரு என்று கேட்டால், அல்கமா பின் வக்காஸ்
அல்கமா பின் வக்காஸ் என்பவர் வந்து உமர் சொன்னதாக அவர் சொல்கிறார். உமர் சொன்னதாக அல்கமா சொல்கிறார். இப்போ அதாவது உமர் வந்து நான் கேட்டேங்கிறார்ல, நான் கேட்டேன்டா என்ன சங்கிலி இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் கேட்டேங்கிறார். இவர் ரெண்டு பேருக்கு மத்தியில் என்னவாயிடுச்சு? சங்கிலி தொடராகிடுச்சு. அடுத்து உமர் சொன்னதாக அறிவிக்கிறவர் யார்? அல்கமாங்கிறவர் அறிவிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சமயத்து உமர் இப்னுல் ஹத்தாப், உமர் இப்னுல் ஹத்தாப் சொல்ல நான் கேட்டேன். அப்போ இவர் வந்து உமர்கிட்டேருந்து கேட்குறார். கேட்குற இன்னொரு பொதுவான விதி எதுக்கு, நான் இந்த விதியை வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துக்கு விளைக்கிறோம். அது என்ன கூடுதல் தகவல் வரக்கூடியது. இந்த சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எல்லோருமே நம்பகமானவர்கள்ங்கிறது தான் ஹதீஸ்களுடைய விதி. சஹாபின்னு வந்து ரசூலுல்லாஹ் காலத்தில் அவங்க நல்லவர்னு அவங்க அறிந்து வைத்திருக்கிற ஒரு ஆளை போய் நம்ம போய் பலவீனம்னு சொல்லிட முடியாது. சஹாபாக்களுக்கு இந்த ரூல் கிடையாது. எந்த ரூல் கிடையாது? அப்துல்லா இருக்கணும், எல்லாரும் அதில் தான். சஹாபாக்கள் பூராவுமே நம்பகமானவர்கள் தான். அறிவிப்பாளர்களை அலசும்போது சஹாபியை மட்டும் அலச மாட்டார்கள். ஏன் அலச மாட்டார்கள்னு கேட்டால், அவங்க ரசூலுல்லாவோட வாழ்ந்தவங்க, ரசூலுல்லாஹ் அவங்களே தோழர் என்று நம்பி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒருவரை நம்பின ஒருத்தரை நான் நம்ப மாட்டேன்னு எப்படி சொல்கிறது? அது வந்து அது ஒன்று மட்டும் ஆன்மீக நம்பிக்கையில் வரும். ஆன்மீக நம்பிக்கை பிரகாரம் சஹாபி சொல்கிறாருன்னு கேட்டால் அவர் சஹாபி சும்மா சொல்ல மாட்டார். மற்ற தப்புகள்லாம் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று அந்த ஆன்மீகத்தில் மத விஷயத்தில் போய் என்ன செய்ய மாட்டாங்க? பொய்களை சொல்ல மாட்டாங்க. அப்படி நம்பலைன்னா ஒரு ஹதீஸுமே நிற்காது. சஹாபாக்களை நம்பலைன்னு சொன்னால் எல்லா சஹாபிக்கும் நம்பகத்தன்மை நிரூபின்னு சொல்ல வேண்டி வரும். ஒவ்வொரு சஹாபிட்டையும் சில மிஸ்டேக்கள் நடந்திருக்கு. அதை சொல்லிகிட்ட வந்தீங்கன்னு வைங்க, ஒன்றுமே நிற்காது, அங்கேயே அடிபட்டு போயிடும். அதனால் வந்து ஹதீஸ்களுடைய உசூல் என்னென்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய வஹி இறங்குற காலத்தில் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களை தோழராக கருதி இருக்கிறாங்க, தோழர்கள் என்று பேசியிருக்கிறாங்க. அதில் ஃபில்டர் பண்ணி சிலர் சிறந்தவங்க, சிலர் சிறப்பு குறைஞ்சவங்க என்ற அளவில் தான் அவங்க வேறுபடுத்தப்பட்டாங்களே தவிர, அவங்கள வந்து நாணயமற்றவர்கள்னு யாரையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, வேறுபடுத்தலை. அதனால் என்ன செய்வாங்கன்னா, சஹாபாக்களுக்கு வரும்போது மாத்திரம் இதை உரச மாட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, நான் கேட்டேன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவர் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாருன்னா கேட்டு தான் சொல்லுவார். அது அப்படி நம்பணும். சஹாபிக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் சமயத்துன் நபியன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சஹாபி கால ரசூலுல்லாஹ்னு சொன்னாலே போதும். ஏன்னு கேட்டால் ஒரு சஹாபி. அப்போ எந்த ஒரு ஹதீஸ் கலையில் ஏகமனதாக பல துணை விதிகளில் சில மெயின் விதிகளில் கருத்து வேறுபாடு இல்லை, துணை விதிகளில் கருத்து வேறுபாடு கொள்கிறவங்க கூட இதில் கருத்து வேறுபாடு கொள்ள மாட்டாங்க. இதில் சஹாபாக்கள்னு வந்து சஹாபியா இல்லையாங்கிறத உறுதிப்படுத்தணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, முதல்ல ஒரு சஹாபியாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். அது ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் கன்ஃபார்மாக போயிட்டுருக்கும். தெரியாத ஒரு ஆளாக இருந்தார்னு சொன்னால் சஹாபாக்களை கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு நூல்கள் இருக்குது, நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. நீங்கள் அதில் போய் தேடி ஆய்வு செஞ்சு இவர் சஹாபி தான் என்று முடிவு செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவருடைய குலங்கோத்தனம், அவருடைய நாணய நேர்மைக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. அப்போ ஹதீஸ் கலையில் இப்போ ஹதீஸை நமக்கு போய் சஹாபாக்களை திட்டுறோங்கிறாங்க. சஹாபாக்களுடைய எல்லாரையும் நம்ம ஏற்றுக்கிறோம், ஆனால் தப்பும் செய்வார்கள் என்பதை சேர்த்து ஏற்றுக்கிறோமே தவிர சஹாபாக்கள் அறிவித்த எந்த ஒரு ஹதீஸையும் இந்த சஹாபி சரியில்லை என்பதற்காக நம்ம தள்ளுவோமா? யாராச்சும் தள்ளுவாங்களா? ஹதீஸ் துறையில் உள்ள எந்த ஒரு கூட்டத்தாரும் ஹதீஸை வேணான்னு சொல்லக்கூடியவனை தவிர அவன் கணக்கில் வரமாட்டான். யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அதை வந்து தள்ள மாட்டாங்க. அப்போ இப்போ உமர் அல்கமா அடித்தா அல்கமா யார்கிட்ட கேட்குறாருன்னு கேட்டால், அல்கமா யார்கிட்ட சொல்கிறாருன்னு கேட்டால் முகமது இப்னு இப்ராஹிம் தைமி. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த அல்கமா வர்றார்ல இவரை பற்றி தேடணும். இது புகாரி தேடி உறுதி பண்ணி போட்டிருக்கார், பெரும்பாலும் தேவைப்படாது. புகாரி அல்லாத வேறு ஹதீஸில் வருதுன்னு வைங்களேன். அப்போ ஒரு சரியான ஆளான்னு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வேலை வைக்காமல் இவர் நல்லா தேடினவர். புகாரியை பொறுத்த வரைக்கும் ஆட்களுடைய தராதரங்களை ஃபில்டர் பண்ணுறதுல கெட்டிக்கார ஒரு ஆள், கரெக்டாக ஃபில்டர் பண்ணுவார். அவரை மீறி சிலது நடந்திருக்கலாம் மனிதர்கள் முறையில், ஆனால் இப்போ அவர் மனிதர்களில் எடுத்துக்கொண்டால் சிறந்த முறையில் அவர் ஆய்வு செஞ்ச ஒரு ஆள். அப்போ அல்கமானுங்க போட்டார். இப்போ வேறு நூலில் இப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் அல்கமா பின் வக்காஸ்னா யார் தேடணும். அவருடைய நாணயம், நேர்மை, போக்குவரத்து, அவர் வந்து உமர் காலத்தில் வாழ்ந்தாரா,
இதெல்லாம் பார்த்துட்டு அவர் அதிலாக இருந்தாரா லாபித்தா இருந்தாரான்னு அவரை நிரூபிக்கணும். அவர் யார்கிட்ட போய் சொல்கிறாருன்னு கேட்டால் முகமது இப்னு இப்ராஹிம் தைமீட்ட போய் சொல்கிறார். அவரையும் ஆய்வு செய்யணும். இப்போ 2 ஆய்வு செய்யணும். ஒன்று, இவர் அவரை பார்த்துருக்கிறாரா கேட்டிருக்கிறாரா, இல்லை கேட்டுன்னு வந்துருச்சு, வராமல் இருந்தால் என்ன செய்யணும், கேட்டிருக்காரா பார்த்துருக்காரான்னு தேடணும். அடுத்து என்ன செய்யணும்னா இவர் அதிலாக இருந்தாரா லாபித்தா இருந்தாரா, இவரையும் 2 விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் கேட்கணும். அவர் யார்கிட்ட கேட்குறாருன்னா யஹ்யா இப்னு சயீத் அல் அன்சாரி, யஹ்யா இப்னு சயீத் அல் அன்சாரிகிட்ட போய் அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், யஹ்யா இப்னு சயீத் அல் அன்சாரி என்பவர் அவருடைய உஸ்தாது என்று சொல்லக்கூடிய முகமது இப்ராஹிம்கிட்ட இந்த செய்திகளை கேட்டிருக்காரா பார்த்துருக்கிறாரா, அதுபோக அவர் அதிலாக லாபித்தாக இருந்தாரா, அதிலுடைய இலக்கணத்தை நான் தனியாக நடத்துகிறேன், அதுலேருந்து பதிவு வச்சுக்கிறேங்க. அதுலன்னா என்னென்ன தன்மையெல்லாம் இருந்தால் அந்த அதாலத்தை பாதிக்கும், அதை நடத்திட்டு உள்ளுக்குள்ளே போகலாம். அப்போ முதல்ல இதை முடிச்சுக்கணும். அப்போ யஹ்யா இப்னு சயீத் அல் அன்சாரி என்பவர் அவரையும் ஆய்வு செய்யணும். அவர் யார்கிட்ட சொல்கிறாரு, சுஃபியான்கிட்ட போய் சொல்கிறாரு. சுஃபியானு இப்போ நான் ஆய்வு செய்யணும். இதில் புகாரில் நீங்கள் பெரும்பாலும் ஆய்வு செய்ய தேவை இருக்காது. அவர் வட்டி கட்டி ஃபில்டர் பண்ணி அவருக்கு எத்தனை வகையில் சோர்ஸ் இருக்கெல்லாம் பார்த்து உறுதின்னு தான் போட்டிருக்கிறார். அவர் மிஞ்சி 1-2 இருக்கும். ஆனால் மற்ற நூல்களில் கொஞ்சம் தேடியே பார்க்கணும். சுஃபியான் யார்கிட்ட சொல்கிறாருன்னா அப்துல்லா இப்னு ஜுபைர்கிட்ட சொல்கிறார். அப்துல்லா இப்னு ஜுபைர்கிட்ட என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்போ இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் யார், அவரை பற்றி நம்ம என்ன செய்யணும் ஆய்வு செய்யணும். அப்துல்லா இப்னு ஜுபைர்னு சஹாபி ஒருத்தர் இருந்தார், அவர் இல்லை இவர் பின்னாடி வர்ற புகாரியுடைய உஸ்தாதில் உள்ள ஆள். அப்போ அப்துல்லா இப்னு ஜுபைருண்டா யார், இவருடைய நாணய நேர்மை என்ன, இவர் அதில் தபுத்து என்ன, இவர் சுஃபியானை பார்த்துருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்த சனல் ஹுமைதி அதான் அப்துல்லா இப்னு ஜுபைர் அறிவித்தார்னு புகாரி முடிக்கிறார். அப்போ ஒரு ஹதீஸில் இம்புட்டு பேர் வந்திருக்கிறாங்க. உமர் வர்றாரு, அல்கமா வர்றாரு, முகமது இப்ராஹிம் வர்றாரு, யஹ்யா வர்றாரு, சுஃபியான் வர்றாரு, அப்துல்லா இப்னு ஜுபைர் வர்றாரு. 7 பேர் வழியாகத்தான் புகாரிக்கு இந்த செய்தி கிடைத்திருக்கிறது. இந்த 7 பேருக்கு மத்தியில் அறுபடாத சங்கிலி தொடர் இருக்க வேண்டும். அந்த 7 பேருமே அதிலாக லாபித்தாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் படித்ததில் அதான் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைன்னு சொன்னாங்களே, இல்லை முன்தகா உண்டு, அதுக்கு அர்த்தம் கடைசி வரைக்கும் இப்படி இருக்கணும். அதுதான் இதனுடைய அர்த்தம். பார்த்துட்டிங்களா? அப்போ இந்த மாதிரி இருப்பதற்கு பேர் தான் சரியான ஹதீஸுடைய ஒரு பகுதி. அடுத்து இன்னொன்று இருக்குது, ஒலா யகுனு ஷாதன் ஒலா முஅல்லல். இதை நம்ம அடுத்து வர பார்ப்போம். இந்த சரியான ஹதீஸுடைய இலக்கணத்துடைய ஒரு 3/4 வாசியை பார்த்துட்டோம், ஒரு காவாசி பார்க்க வேண்டி இருக்கிறது. அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரப்போம். அதெல்லாம் சேர்ந்தவுடனே சரியான ஹதீஸ்னால் இந்த தன்மைகள்லாம் இருக்கணும்னு முடிவுக்கு வந்துடுவோம். மற்றது பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.